ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அமேசான் FBA வேர்ஹவுஸில் உங்கள் பொருளை எப்படி வைக்கிறது, அதுக்கு லிஸ்டிங் எப்படி கிரியேட் பண்ணுறது, எந்த வேர்ஹவுஸில் அதை வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம இப்போ அமேசான் செல்லர் சென்டரில் இருக்கோம். ஸோ அதில் இன்வென்ட்ரி டேப் போய்க்கோங்க. மேனேஜ் இன்வென்ட்ரி கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்வென்ட்ரி பேஜில் இருக்கோம். உங்கள் ப்ராடக்ட்லாம் காமிக்கும். ஸோ எந்த ப்ராடக்டை நீங்கள் வேர்ஹவுஸில் வைக்கணுமோ, அதாவது அமேசான் FBAவில் வைக்கணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சைடில் செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஆன் ஒன் செலக்டட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டு ஃபுல்ஃபில்மெண்ட் பை அமேசான், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே உங்கள் ப்ராடக்ட் FBAக்கு மூவ் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ FBA இன்வென்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம். ஸோ மேலே இருக்கிற இன்வென்ட்ரியை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேனேஜ் FBA இன்வென்ட்ரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ FBA இன்வென்ட்ரி பேஜில் இருக்கோம். ஸோ நீங்கள் வேர்ஹவுஸில் வைக்க போகிற ப்ராடக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்ஷன் ஆன் ஒன் செலக்டடை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சென்ட் ரீப்ளேஸ் இன்வென்ட்ரி, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்டெப் 1 ஃபில் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் ஷிப்பிங் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேறு அட்ரஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பிக்கப் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, உங்கள் எங்கே வந்து பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் பிக்கப் அட்ரஸை மாற்றினா மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸ் இந்தியன் டிஃபால்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆக்ஷன் இன்ஃபர்மேஷனில் வந்துட்டு சூஸ் ப்ரிப்பேர் கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் பொருள் வந்து கண்ணாடி பொருளா, லிக்விடா, ஸோ இது உங்களுக்கு வந்து சேஃப்டி லேபிள், அதாவது நீங்கள் உங்களுக்கு உங்கள் பொருள் வந்து லிக்விடா, லீக் ஆகுமா, இல்லாட்டி வந்து கண்ணாடி பொருளா, உங்களுக்கு சேஃப்டியாக எதுவும் பஃபிள் ரேப்பர் சுற்றணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு என்னோடய பொருள் சாதாரண பிளாஸ்டிக் பொருள் தான். ஸோ இதை நான் கேன்சல் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வந்துட்டு சேஃப்டி ப்ராடக்ட் அப்படின்னா அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் டிக்ளேர்டு வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் அப்டேட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GST பர்சன்டேஜ் அப்புறம் HSN கோடெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி டு சென்ட், அதாவது நீங்கள் எத்தனை பொருள் அனுப்ப போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம கிளிக் ஹியர் டு ஆட் ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட் அனதர் FC, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் வேர்ஹவுஸா இல்லாட்டி சென்னை வேர்ஹவுஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. MAA4னா சென்னை வேர்ஹவுஸ், CJP1னா கோயம்புத்தூர் வேர்ஹவுஸ். உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எத்தனை ப்ராடக்ட் நீங்கள் FBA வேர்ஹவுஸ்க்கு அனுப்ப போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு 15 ப்ராடக்ட் அனுப்ப போகிறேன். ஸோ 50 போட்டுக்கிறேன். கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெடி டு சென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆல் SQL லேபிள் அப்படின்னு வரும், அதை கிளிக் பண்ணி லேபிளை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிரிண்ட் ஆல் SQL அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் பிரிண்ட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். அதான் உங்கள் பார்கோடு. உங்கள் எத்தனை ப்ராடக்ட் வச்சுருக்கீங்களோ அத்தனை ப்ராடக்ட்டுக்கும் பார்கோடு வந்துடும். ஸோ அந்த பார்கோடை தான் நீங்கள் வந்து அந்த பாக்ஸ் மேலே ஒட்டணும். பிரிண்ட் ஆல் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து கன்ஃபார்ம் அண்ட் கன்யூங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்டெப் 2க்கு வந்துட்டோம், கன்ஃபார்ம் ஷிப்பிங். ஸோ இதில் உங்கள் ஷிப்பிங் டீட்டெயிலாம் கொடுக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஷிப்பிங் கேரியர் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதில் அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கேரியர் வில் பி சேம் அஸ் ஃபார் ஆல் ஷிப்மெண்ட், அதாவது அமேசான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ் ATS, இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா என்டர் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு இது இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷிப்மெண்ட் பேக்கிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் பொருட்கள் 30 பொருட்களையும் ஒரே பாக்ஸில் வைக்கிறீங்களா இல்லை 2-3 பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் ஒரு பாக்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ 1ன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ 1ன்னு கொடுத்துட்டு அந்த பாக்ஸ்க்கு வெளியில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வெயிட் அண்ட் டைமென்ஷன் வரும். என்னோட பேக்கேஜ் வந்து 2 கிலோ. ஸோ 2 கிலோ கொடுத்துட்றேன், டைமென்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா அக்செப்ட் சார்ஜ் அண்ட் கன்ஃபார்ம் ஷிப்பிங், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பாக்ஸ் லேபிள். ஸோ இதில் பிக்கப் கான்டாக்ட் அப்படின்னு இருக்கும், அதில் சேஞ்சுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கான்டாக்ட் டீட்டெயிலில் உங்கள் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் கொடுத்துருங்க. ஸோ அடுத்து அமேசான்லேருந்து நம்ம பொருளை எப்போ பிக்கப் பண்ண வரணும் அப்படிங்கிறதுக்கு புக் கார்கோ பிக்கப் டேட் அண்ட் டைம், இந்த டேட் டைமும் கொடுக்கணும். அதுக்காக நீங்கள் புக் கார்கோ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ FBA பிக்கப்பில் உங்கள் டேட் அண்ட் டைம் எத்தனை மணிக்கு வரணும், 2 to 4 நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு 11 to 2 வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பாருங்கள் ஐ அக்ரி டு அமேசான் அப்படிங்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அக்செப்ட் சார்ஜஸ் அண்ட் கன்ஃபார்ம், அதை கிளிக் பண்ணிடுங்க.
ஸோ உங்கள் பிக்கப் டேட் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணதும் பிரிண்ட் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாக்ஸ் லேபிள், அப்புறம் வந்து டெலிவரி செல்லான். பாக்ஸ் லேபிளில் நீங்கள் பிரிண்ட் கொடுத்து உங்கள் பாக்ஸுக்கு வெளியே ஒட்டணும். செல்லானை வந்து உங்கள் பாக்ஸ்க்குள்ளே வைக்கணும். அதாவது ப்ராடக்ட் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டையும் பிரிண்ட் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பாக்ஸ் லேபிள் டெலிவரி செல்லான் வந்து பிரிண்ட் ஆகிறதுல ஏதாவது நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்லை நெட்வொர்க் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ப்ராப்ளமில் பயப்பட வேண்டாம். அதை எப்படி திரும்பவும் பிரிண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ டேஷ்போர்ட் போய்க்கோங்க. ஸோ டேஷ்போர்டில் இன்வென்ட்ரி கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் FBA ஷிப்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் FBAக்கு அனுப்பின எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மேலே சென்ட் டு அமேசான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பிரிண்டுங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் பெண்டிங், அதாவது பிரிண்ட் எடுக்காமல் பெண்டிங்கில் இருக்க அந்த ஆப்ஷனை காட்டும். ஸோ நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து பார்கோடு. நீங்கள் எத்தனை யூனிட் அனுப்ப போகிறீங்களோ அத்தனை யூனிட்டுக்கும் பார்கோடு வந்துடும். ஸோ அந்த பார்கோடை நீங்கள் A4 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இல்லை ஸ்டிக்கிங் லேபிள் எடுத்து நீங்கள் உங்களோட ப்ராடக்ட், ஒவ்வொரு ப்ராடக்ட் மேலே ஓட்ட வேண்டியிருக்கும். ஸோ எத்தனை நீங்கள் ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ண போகிறீங்களோ அத்தனை பார்கோடு கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து டெலிவரி செல்லான். அதாவது உங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில், அப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டு, எத்தனை குவான்டிட்டி அனுப்புகிறீங்க அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. அந்த செல்லானை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து A4ல் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அந்த பாக்ஸ்க்குள்ளே வைக்க வேண்டியிருக்கும். இந்த டெலிவரி செல்லான 3 பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஒன்று உங்களுக்கு வச்சுக்கோங்க, ஒன்று கொரியர் சர்வீஸ் வருவாங்க அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, ஒன்றை நீங்கள் பாக்ஸ்க்குள்ளே போட்டுருங்க. ஸோ இதான் ஷிப்பிங் லேபிள். அதாவது பாக்ஸுக்கு வெளியே, அதாவது அந்த மொத்த பெட்டியோட பாக்ஸுக்கு வெளியில் ஒட்டக்கூடிய லேபிள். இதை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு தான் கொரியர்காரங்க வந்து உங்கள் பிக்கப்பை ஓகே பண்ணுவாங்க. ஸோ இதை எடுத்து பாக்ஸுக்கு வெளியே ஒட்டிடுங்க. ஸோ இதுதான் MRP லேபிள். அதாவது பார்கோடு நீங்கள் எப்படி பாக்ஸ் ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் ஒட்டுறீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் MRP லேபிள் ஒட்டியிருக்கணும். அதாவது பெருசாக தெரிகிற மாதிரி. ஸோ இதில் வந்து ஸ்டிக்கிங் லேபிளாக கூட எடுத்துக்கலாம், இல்லை A4ல் எடுத்து நீங்கள் டேப் வச்சு கூட ஒட்டிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் பார்கோடும் MRPயும் இருக்கணும். அப்போ தான் அவங்க இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராடக்டை வேர் ஹவுஸில் ஓகே பண்ணுவாங்க. செட் பண்ண பிக்கப் டேட்டுக்கு அமேசான் சர்வீஸ்லேருந்து உங்கள் பார்சலை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாக் இங்கே வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் FBA ப்ராசஸ். தேங்க்ஸ். நம்ம இப்போ அந்த பேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா FBA அதுக்கு அனுப்புறதுக்காக நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 30 ப்ராடக்ட் பேக் பண்ணி வச்சுருக்கேன்.